ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் பிளாக்மெயில். யாரை பிளாக்மெயில் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, இதுல வெற்றி பெற்றவங்க யார், இதுதான் இந்த படத்தோட கரு. ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பா தெய்வக்கனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், தேஜு அஸ்வினி, ஸ்ரீகாந்த், பிந்து மாதவி, வேட்டை முத்துக்குமார், ரமேஷ் திலக், லிங்கா, ரெடின் கிங்ஸ்லி, ஷாஜி, ஹரிப்ரியா கிரிஜா ஹரி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு கோகுல் பினாய் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு மாறன். மணின்ற ஜிவி பிரகாஷ்குமார் மருந்து விநியோகஸ்தரான முத்துக்குமார் கிட்ட மெடிக்கல் குடோன்ல இருந்து டெம்போவில் பொருட்களை ஏற்றி செல்லும் வேலை பார்த்துட்டு வராரு. முத்துக்குமார் இவர் ரகசியமா போதை பொருள் கடத்தல் தொழிலையும் பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் இவர் மணி கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து குறிப்பிட்ட நபர்கிட்ட டெலிவரி பண்ண சொல்றாரு. ஆனால் மணியோ சரக்கு வண்டியில பார்சலை வச்சுட்டு மருந்து கடையில் மருந்து பார்சல் டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே மருந்தகத்தில் வேலை பார்த்துட்டு வரும் தன்னுடைய காதலியும் கர்ப்பிணியுமான ரேகான்ற தேஜு அஸ்வினி கிட்ட பேசிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஓட்டி வந்த வாகனம் டெலிவரி கொடுக்க வந்த பார்சலுடன் காணாமல் போனது தெரிய வருது. அப்போது அந்த பார்சல்ல இருந்தது சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள போதை பொருள் அப்படின்றது மணிக்கு தெரிய வருது. மணியின் டெம்போ பார்சலோடு கடத்தப்பட்டதால ஆத்திரமடையும் முத்துக்குமார் 50 லட்சம் மதிப்புள்ள பார்சலை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணும், இல்லைன்னா அதுக்கான பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய காதலியும் கர்ப்பிணியுமான ரேகான்ற தேஜு அஸ்வினியை கடத்திட்டு போறாரு. பொருளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு ரேகாவை மீட்டு செல்லுமாறு பிளாக்மெயிலும் பண்றாரு மணி கிட்ட. காதலியான ரேகா கடத்தப்பட்டதால என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற மணி நண்பர் ரமேஷ் திலக்கோடு சேர்ந்து பணத்துக்கு பல வழிகளில் முயற்சி பண்றாரு. தொழிலதிபரான அசோக்ன்ற ஸ்ரீகாந்த் இவரோட குழந்தைய கடத்தினா மிரட்டி பணம் பறிக்கிறதுல பங்கு கொடுக்கறதா சொல்றாரு லிங்கா. முதல்ல அதுக்கு மறுக்கும் மணி, அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிட்டு களத்துல இறங்குறாரு. அசோக் இவர் அவருடைய மனைவி பிந்து மாதவி அவங்களோட மகள் விரும்புகிறாங்க அப்படின்றதுக்காக ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இப்படி போகும்போது வழியில் திடீர்னு அவங்களோட மகள் கடத்தப்படுறாங்க. இந்த நிலையில் தொழிலதிபரான அசோக் கிட்ட ஒரு கும்பல் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுது. அர்ச்சனான்ற பிந்து மாதவி தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடு நெருக்கமாக இருக்கிற சில புகைப்படங்களை வச்சு 2 கோடி பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு அவங்களோட கள்ளக்காதலன். கடைசியில அந்த பணம் கிடைச்சதா இல்லையா, குழந்தை கடத்தலின் பின்னணியில இருக்கிறவங்க யாரு, உண்மையாலும் அந்த குழந்தை கடத்தப்பட்டதா, அந்த குழந்தைய கடத்தியது யாரு, மணி தன்னுடைய மனைவியான ரேகாவை மீட்டாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. தன்னுடைய காதலியை மீட்க வேற வழி இல்லாமல் தவறு செய்ய துணியும் ஹீரோ. பணத்துக்காக முன்னாள் காதலியை மிரட்டும் வில்லன். குழந்தையை மீட்க கோடி ரூபாயை கொடுக்க தயாராகும் தொழிலதிபர். தொடர்ந்து ஒவ்வொருத்தரிடம் சிக்கிக்கொண்டு தவிக்கும் குழந்தை. இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு சுவாரஸ்யத்தை காட்சிகளில் புகுத்தி அதை ஒரு குழந்தை, ஒரு நாயகி, போதைப்பொருள், பணம் இவற்றை முக்கியமான கதாபாத்திரங்களாக்கி அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் மாறன். இவர் இதற்கு முன்பு இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதே போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. மணின்ற ஜிவி பிரகாஷ்குமார் மருந்து கடையில் மருந்து பார்சல்களை விநியோகிக்கும் வேலையை பார்க்குற கேரக்டரில் காதல், வேதனை, போராட்டம் இப்படி கதைக்கு தேவையானதை அப்படியே நடிப்பால் வெளிப்படுத்தியிருக்காரு. அர்ச்சனான்ற கேரக்டரில் பிந்து மாதவி தன்னுடைய முன்னாள் காதலன் பணத்துக்காக தன்னை மிரட்டும் போது ஏற்படும் மனவேதனையை கண்ணீர் மற்றும் நடிப்பின் வழியாக நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ரேகான்ற கேரக்டரில் மணியோட காதலியா
மருந்தகத்துல வேலை செய்யறவங்களா தேஜு அஸ்வினி கொடுக்கப்பட்ட கேரக்டரை நிறைவா பண்ணியிருக்காங்க அவங்களோட நடிப்பால. தொழிலதிபராக ஸ்ரீகாந்த், வில்லனாக லிங்கா, ஜீவியின் நண்பனாக ரமேஷ் திலக், மருந்து விநியோகஸ்தரும் போதைப் பொருள் கடத்துபவராகவும் முத்துக்குமார் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ரெடின் கிங்ஸ்லி, ஷாஜி, ஹரிப்ரியா உட்பட எல்லாருமே கதைக்கேற்ற நடிப்பு கொடுத்திருக்காங்க அவங்களோட நடிப்பால. காட்சிகளை பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினாய் தன்னோட சினிமாட்டோகிராஃபியில. சாம் சிஎஸின் பின்னணி இசை மற்றும் சாம் சிஎஸ், ஏக்நாத் அண்ட் கார்த்திக் நேதாவின் லிரிக்ஸ் கதைகளையும் கதாபாத்திரங்களையும் த்ரில்லர் தளத்துக்கு இழுத்து செல்ல உதவியாக இருக்கு. எடிட்டர் சான் லோகேஷ், ஆர்ட் டைரக்டர் எஸ்.ஜே. ராம், நடன இயக்குனர் பாபா பாஸ்கர், சாய் பாரதி, ஸ்டண்ட் டைரக்டர் ராஜசேகர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.